என்ன க்ளோஸ்ரா பார்த்து ஓட்டுறா. என்னடா நான் தான் இறங்கணுமா? என்னதான் பண்ணலாம் அநியாயமாக ஓட்டுறான்டா. அம்மா என்ன க்ளோஸ்ரா. பார்த்து ஓட்டுறா. நான் இறக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். நான் திருப்பி கொஞ்சம் மேலே மேகத்துக்கு மேலே போகணுன்னா கொஞ்சம் நேரம். எனக்கு நெட் ஃபுல்லாக போயிடுச்சுடா. ஏய் வீடியோ ரெக்கார்டிங்கே ஆகலடா கிஷன். ஏய் ரெக்கார்டே ஆகுது. சஞ்சித் என் பேக்லேருந்து என் சார்ஜர் மட்டும் எடுத்துறேன். கடைசி ஜிப்பில் USB to லைட்னிங் இருக்கும், அதை எடுத்து கொடு. கடைசி ஜிப் ஓப்பன் பண்ணனா ப்ளூ கலர் வைல்ட் கிராஃப்ட் மட்டும் இல்லைன்னா பயங்கரமாக இருக்கும்டா. என்ன லாரி அண்ணா இறங்குறீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. நான் இறங்குறது கஷ்டம்ண்ணா. அண்ணா அண்ணா நீங்கள் இறங்கி போகலாம், என் வண்டி இறங்காது. ஏய் அவனுக்கு பெரிய வண்டி, அவன் இறக்கலாம், நம்ம இறக்கக்கூடாது. சின்னதாக இருக்குன்னுலடா, அது அப்படியே பழகிடும். இங்கே பாரு இதெல்லாம் பெரிய பள்ளம் தான். இன்னொன்று ஃபுட் ரெஸ்ட் இருக்குது சைடில். ஏ ஒன்று இது ஃபுல்லாக USB to லைட்னிங். அவ்வளோதான்டா, இதுக்கப்புறம் ஏறுதுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. நன்றி. இதில் ரெண்டுமே ஒர்க் ஆகும்ல. இதில் சி கேபிள் கூட இருக்காடா. இப்போ கால் பண்ணால் கால் கூட போகலாம். இந்த சவுண்ட் இனிமையாக இருக்கு. உட்காருங்க, இதுக்கப்புறம் இடிக்கும். டேய் இல்லாட்டி ஏறாதுடா. வேணுட்டே பண்ணல, இல்லாட்டி வண்டி பவர் ட்ராப் ஆகிடுச்சுன்னா ஸ்லோப்பில் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இருக்கு இப்படி தான் போவோம் ஃபுல்லாக. அப்படின்னா கொல்லிமலைனா அதில் பயங்கரமான ஹேர்பின்லாம் இருக்குது நிறையா. போயிருக்கேன் நான். அப்போ அதெல்லாம் என்ன ஃபயராக இருக்குமே. ஓ பைக்கில் போகலாம். எவ்வளோ நாள் வரைக்கும் டெம்பரரியில் ஸ்டோர் ஆகும்? இது ஒரு 15 நாள் ஸ்டோர் ஆகும். அங்கே ப்ரோ கரோடை மழை வரும்ல, மழை தண்ணி ஓட ஓட லைனும் கரெக்டாக இவ்வளோ தூரம் தான் போட்டு ஆக்சுவலி இந்த இடத்துக்கு ஃபார்ச்சுனரில் வந்தோன்னா பக்காவாக ஏற்றியாக இருக்கலாம். ஃபார்ச்சுனர் நல்லா சூப்பராக இருந்தா டார்க் அதிகம் ஏறும். பார்த்தியா இடிச்சது பார்த்தியா? ஷிட். இதில் பெரிய தலைவலியாக அந்த ஃபுட் ரெஸ்ட் தான்.
பரவாயில்ல அதுக்கு தான் கோப்ரோ மாட்டியிருக்கேன். சன்ரூஃப் மூடிடலாமா? வேணாம் ஓப்பன் செகண்ட்லேயே இது லைட்டாக ஜில்லுன்னு இருக்குல்ல? எனக்கு இப்போ வரைக்கும் காது அடைக்கல. காது இன்னும் ஏறலடா, அடைக்குதுடா. இன்னும் ஹைட்டே ஏறலடா அவ்வளோவா. ஃபுல் ஆக்சிலேட்டர். காது கிளியர் ஆகும். டேய் இங்கே பாருடா ஃபுல் ஆக்சிலேட்டரில் இருக்கானா வண்டி போல். அது கம்மி கியர்லேயே அப்படி தான் ஏற்றணும், அப்படி தான் ஓட்டணும். நான் இருந்தாலும் ஓட்டி பார்த்தேன். பஸ்ஸெல்லாம் வந்தால் நீ தான்ப்பா ஒதுங்கணும், அவன் ஒதுங்க மாட்டான். டேய் அவனுக்கு பெரிய வண்டி ஈஸியாக இறங்கிடும்டா, நமக்கு இறங்காது வண்டி. என்னடா நான் தான் இறங்கணுமா? என்னதான் பண்ணலாம் அநியாயமாக ஓட்டுறான்டா. என்னடா கண்ணடிக்கான்? ஒரு அக்கா அழகா யார் ப்ரோ பவர் பஸ்ஸில் அண்ணன் மாதிரி இருக்கான்? சரி விடு, அங்கே போய் தான் ஏற்றணும். கடைசி வரைக்கும் இது மாதிரியே டேய் இறக்கவே கூடாதுடா ஃபஸ்ட்டு. நம்ம எங்கள் அப்பா தான் சொன்னார், எப்போ ஹில்ஸில் ஓட்டினாலும் பெரிய வண்டி வரும்போது நீ வழி விடக்கூடாது. அன்லெஸ் நின்று சின்ன வண்டியால் போக முடியாதுன்னு தெரிஞ்சாதான் நீ இறக்கணும். இறக்கக்கூடாது தான், அது ரூல்ஸ். இறக்கக்கூடாது தான். அவனுக்கு வண்டி இறங்குச்சுன்னா அவன் ஈஸியாக ஏறிடும். எவ்வளோ பெரிய டயர், நமக்கு அப்படி கிடையாது. அவன் கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்ன, நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்ன. ஆனாலும் அநியாயத்துக்கு வந்து நிற்கிறானுங்க பற்றி அவனுங்க தெரிஞ்சு. அவ்வளோ பெரிய வண்டி வச்சுருக்கவனே நிற்கும் போது நம்ம இப்போ இதுலேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நிற்குமா கொஞ்சம் நேரம்? இல்லை சீக்கிரமாக இறங்கிடுமா இதில்? ஏறும். இல்லை ஏறும். சரி தான் நிற்கும் நார்மல் சார்ஜர் மாதிரி தான். எனக்கு இப்படி வந்தப்பா ஞாபகம் இல்லை. பெரிய ரோடாக தான் இருக்கும். இறங்குவோம்ல இது கார் பட் நல்லா இருக்கு. இது என்னன்னா காந்தலூர்னால பேக் சைடு வரையா போகிறோம். ஆனால் ஏற்றுறது கஷ்டம் வண்டியை. எப்போ அந்த மேப் போட்டிங்கன்னா எங்கே ஏர்பின் பெண்ட் இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் தெரியும். எப்படா நெட் இல்லாமல் இருக்கு? அதெல்லாம் ஆஃப் ரோடில் வந்துடும்டா. அந்த பின் எடுத்து விடுறாடி. அந்த பின் எடுத்து விடுறா. அது அது நிற்கிது கட்டணம் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இதே ஒரு ஆளுங்களா இருப்பாங்க, அதனால அவ்வளோ பயமா இருக்கு. உங்களுக்கு தெரியும்டா. தயவு செஞ்சு கொஞ்சம் கீழே வைங்க. எப்படி சொன்னாலும் திருப்பி எப்படி எதுவும் சொல்லனாலும் பாப்பியாடா? தண்டத்துக்கு பண்ணிருக்கீங்களா ரெண்டு பேரும்? ஐஃபோன் எதுக்கு தான் வச்சிருக்கேன்? ரெண்டு பேரும் ஐஃபோன் எதுக்குடா எடுக்க வச்சிருக்க? முடியாதா படம்? நீ அது போங்கடா. நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? ரோடு தவிர எதுவுமே பிளாட் கிடையாது. ஒரு ஹார்பின் ரெண்டும் பயங்கரமான எலிவேஷன். அதெல்லாம் இப்போ தான் சைடில் போட்டிருக்காங்க ஃபுல்லாக சிமெண்ட்டு. அப்போ யோசிச்சு பாரு எத்தனோண்டு இருந்திருக்கும், எப்படி போயிருப்பானுங்கன்னு.
வச்ச மாதிரி கரெக்டான இடத்துல போட்டிருக்காங்கல்ல. அது பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான்டா ஓட்டுவாங்க. அதெல்லாம் இல்லைண்ணா, ரோடு இங்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஆனால் அது லைட்டாக ஊட்டி மாதிரி இருக்குடா அந்த ரோடு. அந்த இதெல்லாம் அப்பா கீழே செம்மையாக இருக்குல்ல. ஆனால் ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா பாருங்கப்பா, கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு போவோம் தூரத்தில் தெரிஞ்சதுண்ணா. ரோடை தான் போட்டானுங்க, பெரிய ரோடாக போட்டு போகுது. 2 வண்டி போகிற மாதிரி பயமெல்லாம். அது 4DX தான், அது வேறு. அது நிஜமாலே நல்லா இருக்கும். அது சீட் மட்டும் படத்தோட சேரும். அதுக்கு டெம்பரேச்சர் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். ஃபால்ஸ் ப்ரோஸ் அவன் சொன்னான் 15 கிலோமீட்டரில் இருக்குன்னு. ஆனால் இங்கே குளிக்கலாம் முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம் ஸ்லோவாக. குளிப்பேன் நிற்கணுமா கைஸ்? இல்லை போகலாம்னா க்ளோஸ்ட். சரி போயிடுவோமா நம்ம? போகலாம் கூட்டி வச்சுருக்கேன். ஸ்டே போட்டிங்களா? இது பிளாக் போய் பே பண்ணுறேன். Jeep Safari. Wow, nice location. 5 மேலே போகணும். வா செம்மையாக வரானுங்களா பைக்கில். ஆக்சுவலி தமிழ்நாட்டில் கிடைக்குதா? ஆனால் பணமரம் கல் என்ன தென்னை மரங்கள் இல்லைடா. என் காற்று வாங்கிட்டு ஏய் நல்லா செம்ம ஹைட்டில் இருந்தேன்டா. ஏ ஆனால் இங்கெல்லாம் நெகோஷியேட் பண்ணலாம்டா. தாடி கல் கடை தாடி எங்கடா? ஏய் ஆமாண்டா, தாடி கல்லு கடை. ஏய் வந்துடலாம்டா, சாயந்தரம் வரலாம் பைஸ். இல்லை நிறைய இருக்குடா. டேக் ஆமாடா. ஆதி ஆதி குஷி. ஏ என்னடா என்னடா ரோடு மிஸ் பண்ணிட்டேன். காரப்பை லெஃப்ட் போகலாம் ப்ரோ. இல்லை அந்த ரோட்லேயே யூட்டன் வச்சுக்கோ. ரூட் காட்டு. யூட்டன் காமிக்குது இரு போகலாம். சின்ன ரோடாக இருக்குல்ல, அந்த ஜிபே போதும். நல்ல வேலை அதையா பார்த்தனே உடனே. சொன்னேன். இல்ல ஓனர் ரூட் மாதிரி வந்துட்டோம். ம் காந்தலூர்னு சொல்லு. காந்தலூர் போலாமா? நான் போகலாம்டா தான் காமிக்குது. ஏய் பாத்துறேன். இல்ல 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 பேக் வா. ஓகேண்ணா. ஓகேண்ணா. சியூட் நட்ஸ் முன்னாடி வண்டி முன்னாடி வண்டிடா. சரிடா ஸ்லோப்புடா. ஓகே தேங்க்ஸ். சென்னை சரி எங்க சென்னை? தாம்பரம். எங்க இருக்கீங்க? செம்ம ஸ்லோப்பாடா இது. அது இது கல் இருக்குல்ல. போதும் அப்படியே திருப்பி சிமெண்ட் போஸ்ட் ரோடு சைடுல. அடையாரா? ஓகே அங்கு. குன்றத்தூர். தேங்க்ஸ். வண்டி எந்த TN 85 போட்டிருக்கல அதனால கேட்குறேன். இந்த வண்டியில் பெரிய பிரச்சனை தான்டா, கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் இருக்குது. அந்த ஃபுட்ரஸ் தான் பிரச்சனை. அந்த ஃபுட்ரஸ் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக டோர் கீழே உள்ளது ரைட். இல்ல இடிச்சிரும். ம் ஆமாண்டா, இந்த ஊர்ல இருக்கு. அதான்
என்னது லாட்டரி டிக்கெட். லாட்டி ஆமாம் கேரளாவில் இருக்குது லீகல் தானே ஆமாம் ஆமாம் அந்த மொத்த காசையும் பெட்டி கட்டிப்போமா எதுக்கு மொத்தமாக போகிறதுக்கா? 20 ரூபா இருக்கும் அவ்வளோ. 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா டிக்கெட்லாம் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட். எப்போ ரிசல்ட் வரும்? ஆனால் வெளியூர் ஆளுங்க மோஸ்ட்லி தர மாட்டாங்க. லேட் ஆகும் அதெல்லாம் லக்கு தான்டா, கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டா. நடுவில் ஒரு இடத்துலையும் ஃபால்ஸ் வந்து வீடியோ எடுங்கடா, அதெல்லாம் ஜூம் பண்ணி. ஐஃபோன் என் ஃபோன் எடு புரிஞ்சிடும்டா எனக்கு தெரிஞ்சு. ஏய் 6க்கு பேசுவாங்க. 5க்கு பேசணும், அப்போ தான் அவன் 6க்கு வருவான். 1000 ரூபாய் அஸ்வத்தை குறைக்கும் பேச விட்டுருங்கப்பா. ஏய் ரொம்ப பேசாத அவனே இதுவாக தான் சாஃப்டாக தான் பேசுவான். 5க்கு பேசி 6க்கு வரட்டும்டா. அவன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசினா அவன் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பான். நீ சும்மா போயிட்டு ரொம்ப அதான் ஆடிக்கிட்டு இருந்தா- அதான்டா 5க்கு பேசி 6க்கு வரணும். அதுதான் நம்ம பிளான். இதுதான்டா நல்ல ஐடியா. இதுதான் நல்லா இருக்கு. பின்னாடி நானும் அதையும் கரெக்டாக